மாதத்து அமாவாசை. ஒரு வருடத்தில் வரக்கூடிய 12 அமாவாசையுமே ரொம்ப முக்கியமான அமாவாசையாகத்தான் கருதப்படுது. ஏன்னா அமாவாசை என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாள். அது மட்டும் இல்லைங்க, தீய செய்வினை பாதிப்புகள் இருக்கக்கூடிய வீட்டில், கண் திருஷ்டி தோஷங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நாளாகவும் இந்த அமாவாசை திதி இருக்கு. இந்த சித்திரை அமாவாசை நாளில் நிறைய சூட்சம பரிகாரங்களை நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ, எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை தெய்வத்தை நம்பி முறையாக செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த சித்திரை அமாவாசை நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், வருகிற பஞ்சமி யாக வேள்வியில் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். அமாவாசை இன்று இரவு ஆரம்பிச்சு நாளை மாலை வரைக்கும் இருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இன்று இரவு நீங்கள் செய்யணும். இருக்கிறதுலே சின்ன கிண்ணம் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சிய பால் அல்லது காய்ச்சாத பால், நல்ல சுத்தமான பாலாக இருக்கணும். ரொம்ப பழைய பாலாக இருக்கக்கூடாது, எச்சில் வட்ட பாலாக இருக்கக்கூடாது, சுத்தமான பாலாக இருக்கணும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அந்த கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதில் 3 சொட்டு அளவுக்கு நெய் ஊற்றணும். நீங்கள் யாகம் நடத்தும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அல்லது தர்ப்பணம் கொடுக்கும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த பாலோடு நெய் கலந்து அதை வச்சு தான் பரிகாரமே பண்ணுவாங்க. இப்போ இந்த பாலையும் நெய்யையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கலந்து அதை மூடியும் வைக்கலாம், இல்லை மூடாமலோ உங்கள் வீட்டு நிலைவாசலில் இன்று இரவு வச்சுருங்க. நாளை காலை எழுந்ததும் அதை ஏதாவது ஒரு விருட்சத்துக்கு அடியில் எடுத்து, அதாவது ஒரு மரத்துக்கு அடியில் எடுத்து அதை ஊற்றிடுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால குலதெய்வ தோஷம் இருந்தால் சரியாகும், முன்னோர் சாபம் இருந்தால் சரியாகும், கர்ம வினை தீரும், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும். குறிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தாலாம் ஏற்படக்கூடிய, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை கடன் பிரச்சனை, பணம் தங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் சரியாகுங்க. கடன் பிரச்சனை தீரும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும், பணம் சேரும், யோகம் உண்டாகும். ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் தவறாமல் சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்கிறீங்க அப்படின்னா தவறாமல் கமெண்டில் ஆம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.